கண்ணு திறந்து பாருடா. அண்ணனை பாருடி. சுபத்ரா. செல்லம். பாத்துறா. சிஸ்டர் சிஸ்டர் டாக்டர் என் தங்கச்சிக்கு எப்படி இருக்கு? அவளுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? இல்ல, இன்னும் அவங்க சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. இப்ப எதுவும் சொல்ல முடியாது. வெயிட் பண்ணுங்க டாக்டர். டேய் ராதா, டேய் நீ அழுதா எப்படிடா? தங்கச்சி ஒன்றும் ஆகாதா? ப்ளீஸ் இன்னும் என்னடா ஆகணும்? அழாதடா. என்னடா சின்ன குழந்தை மாதிரி அழுதா? அவளுக்கு ஒன்றும் ஆகாதடா. சொல்றதை கேளுடா. சொல்றா, பொறுமையாடா. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் சும்மா இருக்க மாட்டேன். நானா அவட கை பாத்துறேன். டேய் என்னடா பேசுற நீ? இப்போ உன் தங்கச்சி இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவை? எதுவும் பேசாத. என்னை தடுக்காத செந்தில். இதுக்கு மேலே விட மாட்டேன். இதை பார், சுபத்ரா அர்ஜுன் பார்த்துப்பா. அப்பாவை எம்மாவை நீ பார்த்துக்கடா. நான் கிளம்புறேன். டேய் எங்கடா போற? நானும் வரேன்டா. வேணாண்டா, இது என்னோட பிரச்சனை. நானே பார்த்துக்கிறேன். டேய் ராதா, டேய்
தேவராஜா தானே? சார் சார் இல்ல சார் இல்ல சார் போய் சொல்லாதே. சார் எங்க இருக்கா? சத்தியமா தெரியாது சொல்லு. சார். மகா எங்க இருக்கா? விட்டுருங்க சார் தெரியாது. சார் சத்தியமா தெரியாது சார் சார் தெரியாது சார் இதிச்ச கொண்டுடுவேன். சொல்றா. சார் அதுக்கப்புறம் தான் தேவராஜ் மகாவோட ஆளுங்களெல்லாம் தேடி தேடி போய் அரெஸ்ட் பண்ணேன். ஆனா தேவராஜ், குணா, மகா இவங்க 3 பேர் மட்டும் கிடைக்கவே இல்லை. குணா, அந்த டிஎஸ்பி நம்ம கிட்டே முறைச்சிட்டான்டா. இனிமே அவன் இருக்க கூடாதுடா. ஒரே தொட்டல சாவடிச்சிருப்பா. ஆனா அப்படி உன்னை சாவடி கூடாதுரோ. நான் அனுபவிச்ச வலி வேதனை எல்லாத்தையும் நீ அனுபவிக்கணும். தேவராஜ் ஆளுங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணதும் தேவராஜோட கோபம் அதிகமாகி அவன் தம்பி என் ஆளுங்களை அனுப்பி என்னை அடிச்சு போட்டான். என் ஃப்ரெண்டு செந்திலும் என் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களை தான் என்னை காப்பாற்றினாங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தேவராஜ், மகா, குணா இவங்க 3 பேரும் எங்கேயோ தலைமறைவாயிட்டானுங்க. அவனுங்களை மறுபடியும் வெளியே கொண்டு வர்றதுக்கு எனக்கு கொஞ்ச நாள் டைம் தேவைப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல்
அடுத்து நான் அவனுக்கு கொடுக்க போற அடி மரண அடியா இருக்கணும்னு முடிவு பண்ணேன். அந்த நேரத்துல தான் பூஞ்சோல கிராமத்தை பத்தின நியூஸ் எனக்கு கிடைச்சது. இந்த கோயில்ல இருக்கிற பழங்கால சிலைகள், அம்மன் நகைகள், காலங்காலமா பொக்கிஷமா பாதுகாக்கப்பட்டு வர்ற அம்மனோட வைரக்கை, இதை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சுது. என்னைக்காவது ஒரு நாள் இது தேவராஜ் குரூப்புக்கு தெரிஞ்சு இந்த கோயில்ல கொள்ளடிக்க எய்ம் பண்ணி கண்டிப்பா வருவானுங்கன்னு தோணுச்சு. இது சம்பந்தமா என் மேலதிகாரி கிட்ட பேசி கோயில் நகையை பாதுகாக்கவும் தேவராஜ் குரூப்பை அரெஸ்ட் பண்ணவும் தான் ஸ்பெஷல் பர்மிஷன் இந்த ஊருக்கு வந்தேன். இந்த விஷயம் என்னோட மேலதிகாரிக்கும் என் ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டர் செந்திலை தவிர வேற யாருக்குமே தெரியாது. இந்த கிராமத்துக்கு வந்தப்பதான் எனக்கு ஒரு வேலையும் கொடுத்து புதுசா ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தது உங்க அப்பாவும் இந்த ஊர் மக்களும் தான். இந்த அன்புக்காகவாது இந்த ஊர் மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம என் தங்கச்சி சுபத்ராவை பிரிஞ்ச வெறுமையும் தனிமையும் உங்களை பார்க்கும் போதெல்லாம் குறைஞ்சுது. என்னோட இழப்பு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் பொய்யாக்கி எனக்கு ஆறுதலும் தேர்தலும் கொடுத்தது உங்களோட அன்பும் அக்கறையும் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனக்கு ஒரு தங்கச்சி தாங்க. அதனாலதான் நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட கேட்கும்போது என்னால எதையும் மறைக்க முடியல. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்ப சொல்லுங்க, நான் எப்படி காதலிக்க முடியும்? என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய சோகம் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவ்வளவு பெரிய பாரத்தை நெஞ்சில சுமந்துக்கிட்டு அதை கொஞ்சம் கூட வெளியே காட்டிக்காம இந்த ஊரோட நல்லதுக்காகவும் குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்காகவும் ஒரு சாதாரண படகோட்டியா இங்க வந்து வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கீங்களே, உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க எங்க ஊருக்கு எதுக்கு வந்தீங்களோ அதுல கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க. உண்மையிலேயே நீங்க மனசுக்குள்ள மஞ்சுவை காதலிக்கிறீங்களா இல்லையா? காதலிக்கிறேன். போதும், இந்த ஒரு வார்த்தை போதும் மஞ்சுவை வாழ வைக்க. அவ உங்களுக்காக காத்துட்டு இருப்பா. தான் காதலிக்கிறவனே புருஷனா கிடைக்கிற சந்தோஷத்துக்காக பொண்ணுங்க எத்தனை வருஷம் வேணாலும் காத்துட்டு இருப்பாங்க. மஞ்சுவும் காத்துட்டு இருப்பா. ப்ளீஸ் அவ மனசை புரிஞ்சுக்குங்க.